இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாயே நீர் என்னும் வாரம் காலமாய் எம் நம்பிக்கையாவே. கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாயே நீர் என்னும் வாரம் காலமாய் எம் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் ஆடிய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இனி புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நீங்கள் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற ஒரு வருடமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றிக் கொடுப்பாராக. வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தருடைய புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலுசற்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ஆண்டவர் இந்த இடத்துல எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தருடைய புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் நாம் சோர்வுகள் வரும் பொழுது, மனம் அடிவாய் வரும் பொழுது அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் எழும்பி காரித்து நடப்பிக்க சொல்லுகிறார். வேதத்திலே எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18-19 அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் பலத்த காரியங்களை கர்த்தருக்காக இந்த தீர்க்கதரிசி செய்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரை தேவன் என்று சொல்லி கூட நிரூபிக்கிறார். அடுத்து பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜாவின் மனைவியாக எசபேல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாளைய தினம் இந்த மாதிரி எலியாவின் தலையை எடுத்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினாலே சோர்ந்து பயந்து ஒரு சூறைச்செடியில் போய் படுத்துக் கொள்கிறார். எவ்வளவு எழுந்து பலத்த காரியங்களை செய்த அந்த எலியாவுக்குள் ஒரு சோறு வரும் பொழுது சூறை செடிக்குள் படுத்துக்கொண்டு நான் ஆண்டவரை சாக வேண்டும், நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அநேக நேரம் சோர்வுகள் வரும் பொழுது அடுத்து வாழ்வதற்கு பிடிக்காது, வாழ்வதற்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. எழுந்து காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவரை தட்டி எழுப்புகிறார். அதே மாதிரி சூரச்செடியின் கீழே படுத்திருக்கிற எலியா தீர்க்கதரிசியை தேவதூதன் சந்திக்கிறார். தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுக்கிறார். சாப்பிட்டு விட்டு மீண்டுமாய் படுத்துக் கொள்கிறார். மீண்டுமா தேவதூதன் தட்டி எழுப்பி நீ எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்புகிறார். பாருங்கள், அதோடு முடிந்து விடவில்லை. கர்த்தரும் மீண்டுமாய் எலியாவோடு பேசுகிறார். நீ போய் 3 காரியங்களை செய்ய வேண்டும். 1, இஸ்ரவேல் மேலே யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். சீரியா மேலே ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். உன்னுடைய ஸ்தானத்திலே சாப்பாத்தின் குமார எலிசாவை நீ தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணி சொல்லுகிற அந்த காரியங்களை செய்து முடிக்கப்பட்டோம். ஆண்டவர் நடத்துகிறார். அதற்கு பின்பு எடுத்துக் கொள்கிறார். யோசித்து பாருங்கள், எலியா எழுந்தார், பலன் கொண்டார். முந்தின நாட்களைப் போல மீண்டுமாய் காரியங்களை செய்கிறவராய் மாறிவிட்டார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் பகுதியை கொஞ்சம் பின்பு திரும்பி பாருங்கள். எவ்வளவோ காரியங்களை தாண்டி வந்திருப்பீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு ஜெயிச்சிருப்பீங்க, எவ்வளவோ நன்மைகளை சுதந்திரித்திருப்பீங்க, எவ்வளவோ பலவீனங்களை மேற்கொண்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களை பார்க்கணும் பயப்படுறீங்களா? பயப்பட வேண்டாம். இந்த வருடம் எப்படி இருக்கும், என்ன செய்ய முடியும், ஐயோ போன வருஷம் நினைச்சதெல்லாம் நடக்கல, எப்படிலாம் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இழப்புகளை சந்தித்தோமே அல்லது நஷ்டங்களை சந்தித்தோமே, கஷ்டமான ஒரு வருஷமா இருந்துச்சு, இதெல்லாம் மறந்து விட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். நானும் எழுந்து காரியத்தை நடப்பிப்பேன் அந்த வைராக்கியத்துக்குள்ள கடந்து வாருங்கள். சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவளால் முடியாத காரியங்கள், கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால எழும்பு இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு. போன வருஷத்தை மாதிரி தொய்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்காதங்க. இந்த வருஷம் ஒரு புது உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க செய்யுங்க. முன்பாகவே எல்லாவற்றையும் யோசித்து மண்டையை போட்டு அப்படியே உடைச்சு கொண்டு இருக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த குடும்பம், அந்த வீட்டிலே அருமையான பெற்றோர்கள், 2 பிள்ளைகள் படித்து நல்ல வேலைக்கு வந்து விட்டார்கள். மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஒரு பெரிய மண்டபத்திலே நல்ல ஒரு சிறப்பாக நடந்து முடிகிறது. அடுத்து திருமணத்திற்கு நாளும் குறிக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கும் போது திடீரென்று அந்த மணமகன் வீட்டிலிருந்து ஒரு போன் வருகிறது. இந்த திருமணத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி.
இதை கேட்டவுடன் அந்த பெண்ணின் அம்மா அப்பா அப்படியே படுத்த படுக்கை ஆகிவிட்டார்கள். மனம் உடைந்து போய் ஊரறிய நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டோம், இங்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த மகளோ துக்கத்தோடு கூட வீட்டின் அறைக்குள் போய் முடங்கிவிட்டாள். நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி. அவளுடைய தம்பி அந்த பையனும் வெளியே போவதற்கு அவனுக்கும் பிடிக்கவில்லை. அவனும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமான குடும்பம். அவங்க வீட்டுல மாசந்தோறும் மீட்டிங் வேற நடக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் மணியான கூடுகை உண்டு. நடந்தது என்ன? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதையும் நிறுத்தி விட்டார்கள். இப்படியே சில நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் குறிப்பிட்ட சகோதரன் அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த தம்பியை பார்த்து, எப்ப என்ன பண்ணி மீட்டிங் எல்லாம் அப்ப வர்றதில்ல, ஊழியெல்லாம் செய்யறதுல என்ன என்பது அவன் சூழ்நிலை சொல்லுகிறான். இனி எப்படி என்ன பிரசங்கிக்கும், எப்படி என்ன மீட்டிங் நடத்த முடியும், எப்படி என்ன ஊழியம் செய்ய முடியும், எங்க குடும்பமே தலை காட்ட முடியலை அப்படிங்கும்போது, இல்ல நீ வா என்று சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி தன்னுடைய வீட்டின் மாடிக்கு கூட்டிக் கொண்டு போய் தைரியம் கொடுத்து, இதிலும் ஆண்டவர் ஒரு நன்மை வைத்திருப்பார். இப்படி முடங்கி விட்டால் காரியங்கள் நடக்காது, எல்லாமே முடங்கி போய்விடும். எழுந்து காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி, நடக்க வேண்டிய நாம் காரியங்களை நம்மை பார்ப்போம் என்று தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து ஜெபிக்க வைத்து மீண்டும் எழுப்பி விடுகிறார். நடந்தது என்ன தெரியுமா? சில நாட்களிலே தூரத்து சொந்தக்காரர்கள் அவள் வீட்டிற்கு வருகிறார்கள். நடந்ததெல்லாம் கேள்விப்படுகிறார்கள். அப்படி கேள்விப்பட்ட இடத்துல அவர் சொன்னார்களாம், எந்த பையனை நீங்க பிக்ஸ் பண்ணீங்க? அவங்க இந்த பையன் இந்த இடத்துல உள்ளவங்க ஊர்ல உள்ள பையன் சொல்லும் போது, அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது, எங்கிட்ட அதை சொல்லவே இல்லை என்று இவங்க சொல்றாங்க. இல்லம்மா, ஏற்கனவே ஆயிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த குடும்பம். அப்பதான் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய சமாதானம். நல்ல வேலை பிள்ளை காப்பாற்றப்பட்டால், நல்ல வேலை நாங்கள் இந்த காரியங்களில் தப்பித்து அவங்க எல்லாமே பொய் சொல்லி மறைத்து ஏமாற்றி இந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஆண்டவரா இதை தடுத்து போட்டு விட்டார் என்று சொல்லி தூசியை உதறிட்டு எழும்புறது போல தைரியமா எழும்பி தங்கள் பணிகளை செய்ய ஆரம்பித்தார்கள், ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஒரு நல்ல மணமகனை அனுப்பி சிறப்பாக இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்து குழந்தைகளோடு இன்று வாழ வைத்திருக்கிறார். நாம் எழுந்து காரியத்தை நடப்பிக்கும் பொழுது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். தடைகள் உடையும். சூழ்நிலைகள் சாதகமா இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு சாதகமாக இருப்பார், நம்முடைய பட்சத்தில் இருப்பார். உலகம் எங்கும் போராட்டங்கள் நிறைந்த வருடங்களாக தான் இருக்க போகிறது. ஆனாலும் போராட்டத்தை எல்லாவற்றிலும் முடிவுக்கு கொண்டு வருகிறவர், காற்றையும் கடலையும் அதற்றினவர் குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் போதும், சூழ்நிலைகளை நாம் மாற்றுவோம். சமாதானமாய் ஜீவனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். பலவீனமா இருக்கிறீங்களா? பலப்படுத்துகிற கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களோடு கூட இருக்க போகிறாரு. தோல்விகளே சந்திச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் உங்கள் தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றும்படியாய் உங்களை எழுப்பிவிட விரும்புறாரு. நீங்க எழுந்து காரியத்தை நடப்பித்தால் போதும், கர்த்தர் துணை நிற்பேன்னு சொல்லுகிறார். பலன் கொள்ளுங்க, பலத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய வருஷத்தின் முதல் நாள் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோப்பா. நீ கிருபையாய் கொடுத்திருக்கீங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க இந்த வருஷத்துல. இந்த வாய்ப்புக்காக நன்றி. எதிரே இருக்கிற சவால்களை நீ மாற்ற வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வருஷ தொடக்கத்திலிருந்து கரம் பிடித்து நடத்தட்டும் அப்பா. தீமைகள் இருக்குமான நன்மைகளாக மாறட்டும், கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மதுரமாக மாறட்டும் அப்பா. தடைகள் உடைக்கப்படட்டும், சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும். பலம் கொண்டு காரியங்களை நடப்பிக்கிற ஆண்டாய் பிள்ளைகளுக்கு மாற்றிக் கொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்துங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல ஒவ்வொருவருக்கும் செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எழுந்து பலம் கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தருக்காய் செய்கிற வருடமாய் கர்த்தர் இந்த வருடத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் எழுந்து காரியத்தை நடப்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே